அந்த மனிதர் தான் மட்டும் நல்லவனாக வாழாமல் மற்றவர்களும் தன்னை போன்று நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று தூண்டுதலாகவும் இருந்தார். தன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதும் சமுதாய மேம்பாட்டிற்காக வாலண்டரியாக சென்று உதவி புரிவதும் போன்ற நற்செயல்களை அவர் செய்து வந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அவரை அணுகி, ஐயா, உங்களால் மட்டும் நல்லவராக வாழ முடியுதே, நானும் நல்லவனாக வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். நீங்களாம் நல்லவங்க தானே? என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? நீங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க தான். அப்போது நல்லவங்களாக நீங்கள் எப்படி நல்லவங்களாக இருக்கிறீங்க? யாராவது ஒருத்தவங்க ஏன் கெட்டவங்களா நீங்கள் இல்லை, ஏன் நல்லவங்களாக இருக்கிறீங்க? நல்லவங்களாக இருக்கிறீங்கன்னா காரணம் இருக்கணும்ல. நான் இதை செய்கிறேன் ஃபாதர், அதனால் நான் நல்லவன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. டெய்லி கோயிலுக்கு வரீங்க, அது ஒரு காரணம். அன்புக்குரியவர்களே, அந்த மனுஷன் ஒரு அழகான காரணத்தை சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 இயல்பு இருக்கிறது. ஒன்று மனித இயல்பு, இன்னொன்று கடவுள் இயல்பு. இந்த உண்மையை தெரியாமல் பல ஆண்டுகளாக நான் மனித இயல்புக்கு தீனி போட்டுட்டு இருந்தேன், கடவுள் இயல்பை பட்டினி போட்டுட்டு கிடந்தேன். ஒரு காலகட்டத்தில் நான் உண்மையை புரிந்து கொண்டேன். என்னில் இருக்கின்ற மனித இயல்பை பட்டினி போட்டு கடவுள் இயல்புக்கு தீனி போட ஆரம்பித்தேன். நான் என்னில் இருக்கின்ற மனித இயல்புக்கு எப்படி தீனி போட்டேன் அப்படின்னா, இன்றைய நற்செய்தியில் அருமையான ஒரு பட்டியலே கொடுக்கிறது. தீய ஆசை, தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகள், எதிர்மறையான எண்ணங்கள், பழிப்புரைகள் அப்படின்னு ஒரு பட்டியலே கொடுக்குது. அதுபோல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி நான் வாழுகின்ற பொழுது என்னுடைய மனித இயல்புக்கு நான் நல்ல சாப்பாடு, வளமான சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன். அப்போ அது நல்லா கொழுத்து வளருது. மனித இயல்பை பற்றி நான் கவலை, இது கடவுள் இயல்பை பற்றி நான் கவலையே படலை. அட்லீஸ்ட் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்னது கோயிலுக்காவது வரீங்க, பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள். காலையில் எழுந்திரிச்சு இந்த பணியில் கூட பொருட்படுத்தாமல் கோவிலுக்கு வரீங்க, அட்லீஸ்ட் ஒரு முயற்சியாவது எடுக்கிறீங்க ஆன்மீகத்தில். அதை விட்டுட்டு ஒரு காலகட்டத்தில் இதை உணர ஆரம்பித்தேன். எனவே அதை விட்டுட்டு கடவுள் இயல்பை என்ன பண்ண ஆரம்பித்தேன்? தீனி போட ஆரம்பித்தேன். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், பிறருக்கு உதவி புரிதல், மற்றவர்களை அன்பு செய்தல் போன்ற நல்ல காரியங்களை நினைக்க ஆரம்பித்தேன், செய்ய ஆரம்பித்தேன். எனவே கடவுள் இயல்புக்கு தீனி போட ஆரம்பித்தேன். என்னில் இருக்கின்ற கடவுள் உயிர் தேட ஆரம்பித்தார், என்னிலே செயல்பட ஆரம்பித்தார். எனது வாழ்வும் என்னை சார்ந்தவருடைய வாழ்வும் பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் ஆகமத்தில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை போய் புரட்டி பாருங்கள். உங்கள் இதயத்தை காவல் செய்யுங்கள். எதை காவல் செய்யணும்? வீட்டை காவல் செய்ய சொல்லல, எதை? இதயத்தை காவல் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதயத்திலிருந்து வருபவைத்தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவை. இங்கேருந்து வர்றதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவை. அப்போ இங்கேருந்து என்னென்ன வருது? அன்பு, இரக்கம், பரிவு, நன்னயம், மனிதநேயம், இதுதான் இங்கிருந்து வருது. இங்கேருந்து வருதில்லை, இங்கேருந்து இதயத்திலிருந்து வருவது. எனவே அன்புக்குரியவர்களை, இன்றைய திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே நான் தூய எண்ணம் கொண்டவனாக இருக்கிறேனா? என்னுடைய செயல்பாடுகள் தூயதாக இருக்கின்றனவா?
என்னை சார்ந்தவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய சிந்தனை செயல்பாடுகள் அமைந்திருக்கிறனவா என்று சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.